ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தென்காசியில இருந்து ஹோசூர் வரைக்கும் நாம எஸ்சிடிசி பஸ்ல ஜேர்னி பண்ண போறோம். ஓவர் நைட் பஸ் ஜேர்னி. இந்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா கொல்லம், கேரளால இருக்கிற கொல்லம் சிட்டியில இருந்து ஹோசூர் வரைக்கும் போற டைரக்ட் பஸ் சர்வீஸுங்க. தென்காசி வழியா போற பஸ். நாம 5:30க்கு தென்காசியில ஏறி இருக்கோம். அடுத்த நாள் காலையில 7:30 மணிக்கு நாம ஹோசூர் ரீச் ஆகும். அதாவது நாளைக்கு காலையில 7:30 மணிக்கு. ஸோ சூப்பர்ல, கொல்லம் கேரளால இருந்து தென்காசி, மதுரை, சேலம் வழியா ஹோசூர் வரைக்கும் நமக்கு டைரக்ட் பஸ் இருக்கு. ஸோ வாங்க ஜேர்னிக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம தென்காசியில இருந்து ஹோசூர் நோக்கிய எஸ்சிடிசி பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, கரெக்டா ஆன் டைம்க்கு நம்ம கொல்லம்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போற எஸ்சிடிசி பஸ் வந்துருச்சுங்க. நாம ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். சாரிங்க, ஹோசூர் வரைக்கும் தான் போகுதுங்க, பெங்களூர் போகல. இது கொல்லம் டு ஹோசூர் பஸ் சர்வீஸ் தான். சாரி, நான் பெங்களூர்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தென்காசி, மதுரை, சேலம், கிருஷ்ணகிரி வழியா நாம ஹோசூர் ரீச் ஆவோம் மக்களே. ஸோ இங்க தென்காசி வந்தோடனே ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும். ஆல் த வே கொல்லம்ல இருந்து வராங்கல்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல செங்கோட்டை பக்கத்துல மலையிலிருந்து இறங்கி அதுக்கப்புறம் தென்காசி ரீச் ஆயிருக்காங்க. ஸோ இங்க ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட், அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஜேர்னி. சாரி, நான் பெங்களூர் வரைக்கும் போகும்னு நினைச்சேன், பட் ஆனா ஹோசூர், கொல்லம் டு ஹோசூர் சர்வீஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நம்ம கிளம்புறப்போ தென்காசியிலிருந்து சென்னை போகிற எஸ்சிடிசி பஸ்ஸு, ஊட்டி போகிற எஸ்சிடிசி பஸ்ஸு எல்லாமே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 2+2 சீட்டர் பஸ்ஸுங்க. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பஸ்ஸை கொஞ்சம் ரொம்ப பழைய மாடல் ஆகிட்ட மாதிரி இருக்குது. சீட்டெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே மெயின்டெனன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. நான் ஏற்கனவே இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அங்கிருந்து வரும்போது, ஹோசூர்லேருந்து வரும்போது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தென்காசியிலிருந்து ஆல் த வே ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஓவர் நைட் ஜேர்னி. ஸோ நம்ம பஸ் கிளம்பியாச்சுங்க, நம்ம தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையம், அதுக்கப்புறம் ஸ்ரீவல்லிபுத்தூர், மதுரை, திருவங்கலம் வழியா மதுரை போயிட்டு, மதுரையிலிருந்து திண்டுக்கல் பைபாஸ் வழியா சேலம், கரூர், சேலம் போயிட்டு கிருஷ்ணகிரி வழியா நாம ஹோசூர் ரீச் ஆகும். ஸோ ஃபுல் ஓவர் நைட் ஜேர்னி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டவுன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போறோம். ஆல் த வே சவுத் தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஹோசூர் வரைக்கும் போறோங்க. சூப்பர்ல. இந்த பஸ் எதுக்கு கொல்லம்ல இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னா, இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய நம்ம மலையாளத்து சேட்டன்ஸ் ஒர்க் பண்றாங்க ஹோசூர்ல. நல்லா இண்டஸ்ட்ரியல் ரீஜனா டெவலப் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா. அதனால நிறைய ஸ்டேட் மக்கள் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனாலயே கொல்லம்க்கு, திருவனந்தபுரத்துக்கெல்லாம் நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. எஸ்சிடிசி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லம் மட்டும் இல்லாம திருவனந்தபுரத்துக்கும் ஆப்ரேட் பண்றாங்க. இதுக்கு நம்ம கொச்சின் இருக்குல்ல, அங்கேயும் ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ நல்ல கனெக்டிவிட்டி. இப்போ கேரளாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா நல்ல கனெக்டிவிட்டி வந்துருச்சு. ட்ரெயின்ஸ்க்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸும் நிறைய ஓடுது. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வராது. ஃபுல்லாக பைபாஸ்லேயே போயிடுவாங்க. கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இல்லை, கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கேஎஸ்ஆர்டிசி ரெண்டுமே கேஎஸ்ஆர்டிசின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு டிஃபைன் பண்ண கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால. ஸோ மக்களே, நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல
இருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் ராஜபாளையம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இந்த ஃபுல் ஜேர்னியுமே பார்த்தீங்கன்னா நாம ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு டே லைட் டைமிங் இருக்கும். அதில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாம் டே லைட்டில். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் நைட் டைம் ஜேர்னி தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் கிராஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். தென்காசியிலிருந்து ராஜபாளையம் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலேயே போவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே சூப்பராக வந்து இயற்கை ரசிச்சுக்கிட்டு அங்கங்கே இருக்கிற குட்டி குட்டி அழகான கிராமங்களை எல்லாம் ரசிச்சுட்டு பேக்ரவுண்டில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை பார்த்துட்டே நம்ம டிராவல் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம NH 744ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. தென்காசியிலிருந்து ராஜபாளையம் வழியா மதுரை போற ரூட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரோடோட 2 சைடுமே பாத்தீங்கன்னா தோப்புகளும் அப்படியே நிறைய வயல்வெளிகளும். இந்த சைடு நம்ம மேற்கு சைடு பார்த்தா ஃபுல்லா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளும் மேகங்கள் தவழ்ந்துட்டு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இந்த ஈவினிங் ஜேர்னி. அதுவும் வந்து மேகங்கள் சூழ்ந்துட்டு தென்மேற்கு பருவமழை சீசனா, அதனால ஃபுல்லா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளை கிராஸ் பண்ணி வர அந்த மேகங்களை பார்க்குற அழகு இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்தா நீங்க தென்காசி பக்கம் வந்தா ஜூன் ஜூலை சமயத்துல டிராவல் பண்ணுங்க மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா தென்காசி பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குற்றாலம் தவிர நிறைய பிளேசஸ் இருக்கு பார்க்கிறதுக்கு. நிறைய கோவில்கள் எல்லாம் இருக்கு, பழைய காலத்து கோவில்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நீங்க அப்படியே கொல்லம் போற ரூட்ல உள்ள போனீங்கன்னா ஆரியங்காவு, அதுக்கப்புறம் தென்மலா, பாலருவி, இந்த மாதிரி கேரளாக்குள்ளேயும் தென்காசி பக்கத்துல செங்கோட்டை பக்கத்துல நிறைய பிளேசஸ் இருக்கு பார்க்கிறதுக்கு. அதனால ஜூன் ஜூலை மாசத்துல டிராவல் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நாம் இப்போ வந்து ஒரு ஜூன் மிட் வீக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அழகா வந்து நம்ம தென்மேற்கு பருவமழை சாரல் அடிச்சுட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? ஊரே சும்மா ஏசிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ மக்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய விண்மில்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஏன்னா நம்ம செங்கோட்டை கேப் இருக்கு இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, அதுல காத்து வீசும் பாருங்க, பொதிகை மலை காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த காத்துக்கு நிறைய விண்மில்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம கன்னியாகுமரி சைடெல்லாம் பார்த்துருப்போம், உடுமலைப்பேட்டை சைடெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி விண்மில்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம எனர்ஜி தயாரிக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் பார்க்குற அழகே வந்து வேற லெவல்ல தான் இருக்கும். பேக்ரவுண்ட்ல அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும், தோப்புகளுக்குள்ள நல்லா பெருசு பெருசா விண்மில்ஸ் வச்சுட்டு அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கும் பாருங்க. அது பார்க்கறதே வந்து ஒரு தனி இன்பமான காட்சி தான். ஸோ மக்களே இங்க பாத்தீங்கன்னா நம்ம ராஜபாளையம் போயிட்டு அங்க ஒரு 10 மினிட்ஸ் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன் டின்னருக்கு. வேற எங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நீங்க கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம டிராவல் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்றாங்க, எத்தனை மணிக்கு முக்கியமான நகரங்களான மதுரை, சேலம் எல்லாம் கிராஸ் பண்றோம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி காலையில எத்தனை மணிக்கு நம்ம ஹோசூர்ல ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்க இன்கேஸ் வந்து தென்காசியில இருந்தோ இல்ல கொல்லம்ல இருந்தோ கேரளால இருந்தோ ராஜபாளையம் அந்த மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூர் டவுன்ஸ், மதுரை, சேலம் இங்கெல்லாம் இருந்து இந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம தென்காசியிலிருந்து ஹோசூர் ரீச் ஆகிறதுக்கு 585 rupees வாங்குறாங்க.
இது நீங்க வந்து பஸ்லயே டிக்கெட் வாங்கினா ஓகேவா. ஸோ இதே நீங்க வந்து ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 625 640 அந்த மாதிரி வந்துடும். ஐ திங்க் 40 to 60 rupees வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு. டிஎன்எஸ்டிசி வெப்சைட்ல நாம ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணோம்னா கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா முக்கியமான ரூட்ஸ்லாம் வந்து அதுவும் இன்கேஸ் நீங்க சாட்டர்டே சண்டே அல்லது விசேஷ நாட்கள் எல்லாம் போறீங்க, லாங் வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் போறீங்கன்னா நீங்க அட்வான்ஸ்டா புக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கொல்லம் வரைக்கும் போற பஸ் இல்ல. ஸோ வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கொல்லம் போற மக்களும் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஏர்லியராகவே வந்து சீட் ரிசர்வ் பண்ணிக்கிறது நல்லது. கடைசி சமயத்துல வந்துட்டு சீட் இல்லாட்டி கஷ்டம்ல. அதுவும் சிங்கிளா போகல, நீங்க ஒரு 3-4 பீப்புள் சேர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு அட்வான்ஸ்டா புக் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது மக்களே. ஸோ வாங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க. நம்ம மதுரையை நோக்கி இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே, NH 744ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்காசியில இருந்து கிளம்பி இப்ப நம்ம கிராஸ் பண்றது கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க பாருங்க, கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வியூ ஃபுல்லா வந்து நெல்வயலும் பேக்ட்ராப்ல அப்படியே மேகங்கள் தவிர மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்படியே கருமூட்டமா இருக்கிற மேகங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா. ஊரே வேற லெவல்ல இருக்குங்க. எப்பவுமே இந்த சைடு டிராவல் பண்ணா கடையநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு போகணும் பஸ்ன்னு வேண்டிப்பேன். ஏன்னா கரெக்டா நம்ம எக்ஸிட் ஆகும்போது நேர் ஆப்போசிட்ல அந்த வியூ கிடைக்கும். பாக்குறதுக்கு அப்படியே வந்து ஏதோ வேற லோகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே வந்து நம்ம கடையநல்லூர் கிராஸ் பண்ணும்போது. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ கடையநல்லூர் டவுனுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. கடையநல்லூருக்கு அப்புறம் பார்த்தா புளியங்குடியெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கடையநல்லூருக்கு அப்புறம் ராஜபாளையம். ஸோ ராஜபாளையத்துல வந்து ராஜபாளையமும் வந்து புது பஸ் ஸ்டாண்டு தான் போவாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் போவாங்களா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து புது பஸ் ஸ்டாண்டு தான் போவாங்க. கரூர்ல எல்லாம் கூட இப்போ புதுசா எஸ்சிடிசி பஸ் எல்லாம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க தெரியுமா. NH மேலேயே வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அதனால உள்ள போயிட்டு போறாங்க. மேல நம்ம சேலம் தாண்டி ஃபர்ஸ்ட்ல தர்மபுரி உள்ள போக மாட்டாங்க, ஏன்னா டவுனுக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து NH மேலேயே வந்து புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அதனால டவுனுக்குள்ள போயிட்டு போறாங்க. நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு போறாங்க. டவுனுக்குள்ளங்கிற பாருங்க, புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு போறாங்க. அதனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கான்செப்ட் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். எல்லா முக்கியமான டயர் 2 டயர் 3 டவுன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா, நாமக்கல்ல கூட பாத்தீங்கன்னா NH மேலேயே தான் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அதனாலயே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் போகாத எஸ்சிடிசி பஸ்ஸஸ் கூட இப்போ அந்த டவுன்ஸ்ல இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு போறாங்க. நல்ல விஷயம் இல்ல? அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாருங்க லாங் டிஸ்டன்ஸ் போறதுக்கு. ஸோ மக்களே, இங்க பாத்தீங்கல்ல வியூவே வேற லெவல்ல இருக்கா. அப்படியே காத்தடிச்சிட்டு பாக்குற இடம்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரம், குட்டி குட்டி கிராமங்கள். இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகான ஒரு சர்ச்சுன்னு, கியூட்டா இருக்குல்ல. ஸோ மக்களே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
மக்களே நம்ம கரெக்டா 5:30 கிளம்பணுங்க தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. கடைநல்லூர் கிராஸ் பண்ணிட்டு இப்போ நாம புளியங்குடி டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜூன் மாசம் டிராவல் பண்றோமா, நான் ஏற்கனவே சொன்னல அப்படியே தென்மேற்கு பருவமழை சீசன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. ஃபுல்லா வந்து காத்தடிச்சிட்டு சாரல் மழை தூவிட்டு அப்படியே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு. எந்த நேரத்துல வேணாலும் டே லைட் முடிஞ்சு இருட்டாயிடும் போல. ஸோ இருட்டாடுறதுக்கு முன்னாடி அப்படியே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சன்செட் ஆகிற டைம்ல அப்படியே கருமேகங்கள் சூழ்ந்துட்டு லைட்டா சாரல் மலை வீசிட்டு சூப்பரா இருக்குங்க. இதுக்கெல்லாம் நீங்க இந்த பக்கம் டிராவல் பண்ணி பார்க்கணும் தென்மேற்கு பருவமழை சீசன்ல. அப்பதான் வந்து இந்த வைபை நீங்க நேர்ல அனுபவிக்க முடியும். உள்ளுக்குள்ள கரெக்டா என்ட்ரு ஆகும்போது பேக்ரவுண்ட்ல பாருங்களா, புளியங்குடி பேருந்து நிலையத்துக்கு பேக்ரவுண்ட்ல அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளும் மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கிற அந்த சூழலையும் பார்க்கறதுக்கே வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஸோ இங்க நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, குற்றாலத்தை தவிர நிறைய பிளேசஸ் இருக்குங்க. வடகரை இருக்கு, மேக்கரைன்னு ஒரு குட்டி குட்டி வில்லேஜஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள். ஓகேவா, கிராமங்கள், குட்டி குட்டி டவுன்ஸ். பண்பொழின்னு ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல திருமலை கோவில் இருக்கு. மேக்கரை வழியா நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் வந்து அச்சன் கோவில் வரைக்கும் போகும். அதுவும் வந்து ஒரு ஐயப்பன் கோவில். அதுவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஃபாரஸ்ட்குள்ள போகும், ரிசோர்ட் ஃபாரஸ்ட்குள்ள. அது போக நீங்க புளியரை வழியா நீங்க கேரளா மேல ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பன்ல கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து உங்களுக்கு ஆரியங்காவு வரும். அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்ல தென்மலா, பாலருவி, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க. நீங்க தென்காசி மாவட்டம் வந்தா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து சுத்தி பாக்குறீங்க. ஓகேவா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசங்கள்ல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். மக்களே, நான் சொன்னல எந்த நேரத்துல வேணாலும் இருட்டாகும்னு. புளியங்குடி பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ்லயே வந்து அப்படியே ஃபுல் இருட்டாயிடுச்சு. அதுவும் வந்து மேகங்களும் வந்து ஃபுல்லா இருக்கா, அதனால செம்ம டார்க்கா. அங்க பாருங்களா வானத்தை, எவ்வளவு டார்க் ப்ளூல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. வேற லெவல்ங்க. ஸோ மக்களே, இது வந்து வாசுதேவநல்லூருங்க. புளியங்குடிக்கு அடுத்து நம்ம வாசுதேவநல்லூர் டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாசுதேவநல்லூருக்கு அடுத்து ராஜபாளையம் தான். ராஜபாளையத்துல டின்னருக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு 10-15 மினிட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படியே ஏதாவது டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஃபுல்லா ஓவர் நைட் ஜேர்னி தான் மக்களே. நம்ம காலங்காத்தால ஹோசூர் ரீச் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம நைட் டைம் நிறைய இம்பார்ட்டன்டான சிட்டிஸ் நம்ம தமிழகத்துல கிராஸ் பண்ணுவோம். மதுரை கிராஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சேலம் கிராஸ் பண்ணுவோம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம ஹோசூர் ரீச் ஆகும். ஸோ மக்களை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. செம்ம சூப்பரா இருக்க போகுது ஜேர்னி. கடைசி வரைக்குமே வந்து அப்படியே செம்ம வைப் பண்ணிட்டு போலாம். முக்கியமா வந்து நீங்க ஓவர் நைட் ஜேர்னியா ராஜபாளையத்துல இருந்து மதுரையில இருந்தெல்லாம் டிராவல் பண்ணணும்னா இது கரெக்ட் டைமிங்கா இருக்கும். கரெக்டா ஈவினிங் 5:30க்கு தென்காசியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க டின்னர் முடிச்சுட்டு ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிங்கன்னா நீங்க ஹோசூர் ரீச் ஆயிடலாம். ஓகேவா, ஸோ தென் தமிழகத்திலிருந்து ஹோசூர் போற மக்களுக்கு வந்து இந்த பஸ் சர்வீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா 8 மணிக்கு நம்ம ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருக்கோங்க. இங்க வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஹால்ட்டு. நம்ம குயிக்காக இட்லி சாப்பிட்டாச்சு, டின்னர் முடிச்சாச்சு. இனி அப்படியே மதுரை, சேலம், கிருஷ்ணகிரி வழியா நம்ம ஹோசூர் வரைக்கும் ஓவர் நைட் ஜேர்னி. காலங்காத்தால ஒரு 7-7:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். டிராஃபிக் எல்லாம் இல்லாட்டி பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆக போறோம்னு. மக்களை கொல்லம்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் மேஜர் ஹால்ட்னு பார்த்தா புனலூர் நிப்பாங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிடும். செங்கோட்டை வந்துட்டு தென்காசி வந்துடுவாங்க. தென்காசியில ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட்டு. நம்ம 5:30க்கு ஏறணும்ல, கரெக்டா டீ பிரேக் டைம்ல. அதுக்கப்புறம் 2.5 மணி நேரம் 8 மணிக்கு ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறாங்க. டின்னருக்கு இங்க ஹால்ட்டு. அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஃபுல் ஜேர்னி தான். வேற எங்காவது வந்து நடுராத்திரி நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு காஃபி டீ பிரேக். அதுக்கப்புறம் அதிகாலையில எங்காவது நிறுத்துவாங்க கிருஷ்ணகிரி பக்கத்துல. இது ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட் மக்களே. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, வெஜ் ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே சாரல் மலை தூரிட்டு சூப்பரா இருக்குங்க. நம்ம ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் போல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தென்காசி, மதுரை, சேலம், கிருஷ்ணகிரி, ஹோசூர் ரூட்.
மக்களே, நம்ம ராஜபாளையத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பேரலா வந்து செங்கோட்டை டிப்போ சேர்ந்த செங்கோட்டை டு சென்னை பஸ் வந்திருக்கு பாருங்க. செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம், மதுரை, திருச்சி வழியா சென்னை போகிற பஸ் இது. நம்ம பஸ் இங்கே இருக்கு, ஹொசூர். இது வந்து ஹோசூர் டிப்போ சேர்ந்தது, ஹோசூர் டு கொல்லம். ஏன்னா நிறைய கேரள மக்கள் ஹோசூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வேண்டிய எக்ஸ்க்ளூசிவாக விட்டுருக்காங்க கொல்லத்துக்கு. 2 பஸ்ஸும் பழைய எஸ்சிடிசி ஒயிட் கலர், இப்போ புதுசாக பீச் கலர் லைட் கிரீன் கலரில் வந்துருச்சு. சீக்கிரம் இந்த பஸ்ஸஸையும் அப்கிரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம ராஜபாளையத்துக்கு அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டிட்டு இருக்கோங்க. நம்ம ஆண்டாள் அவர்களோட அழகான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்னென்ன ஃபேமஸ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டாள் கோவில் தான். அந்த கோபுரம் தானே நம்மளோட அரசு முத்திரையாவே இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட பால்கோவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாக்கு அடிமையாராதவங்க யாராவது இருக்காங்களா? நம்ம ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து நிறைய இந்த கவர்மெண்ட் ஷாப்ஸே இருக்கும், கூட்டுறவு சொசைட்டியோட ஷாப்ஸ். அதுல நீங்க பால்கோவா வாங்கலாம். அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டும் போதும் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும், அங்கேயும் வாங்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆத்தன்டிக் பால்கோவா. நம்ம நல்ல பசுமையான தீவனங்கள் சாப்பிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சுத்தியுமே பாத்தீங்கன்னா அழகழகான கிராமங்கள் தான். ஸோ இங்கெல்லாம் வந்து பாக்கெட் பால்ல நம்ம பால்காரங்களே இன்னும் வந்து பால் ஊத்திட்டு இருக்காங்க வீடுகளுக்குன்னா நம்ப முடியுதா? தமிழ்நாட்டுல இந்த காட்சி எல்லாம் இன்னும் நடந்துட்டு தாங்க இருக்கு. நீங்க நம்பிதான் ஆகணும், ஓகேவா? சோ அதனால ஆத்தன்டிக் பால்கோவாலாம் நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும்போது சாப்பிடலாம். இங்க பாருங்க, இதுவும் வந்து கொல்லம்ல இருந்து மதுரை போற பஸ்ஸுங்க. கொட்டாரக்கார வழியா வேற லெவல்ல. கொல்லம்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பஸ் சர்வீஸ் பாத்தீங்களா? டிஎன்எஸ்டிசி பஸ் ஒண்ணு, நாம போறதும் கொல்லம்ல இருந்து ஹோசூர் போற பஸ், தென்காசி, மதுரை, சேலம் வழியா. சோ நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு கேரளாக்குள்ள. ஏன்னா முக்கியமான கேப்ஸ் 3 கேப்ஸ் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் இடையில. என்னென்ன தெரியுமா? நம்ம கீழே ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல, அதுக்கப்புறம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம செங்கோட்டை கனவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேனியில இருந்தும் கேரளா மேல ஏறலாம். பட் அது வந்து கனவா கிடையாது, பாஸ் கிடையாது. நம்ம பெரிய ஹில் ஸ்டேஷன்ல நிறைய ஹேர்பின் பென்ஸ் ஏறி கிடக்குற மாதிரி இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா பாலக்காடு கேப் இருக்கு, அதுல உங்களுக்கு நல்ல பெரிய கேப் உள்ளதுலயே. ஸோ அதுலதான் வந்து ரயில்வே டிராக்ஸ் எல்லாம் வந்து மேஜர் ரயில்வே டிராக்ஸ் எல்லாம் போறது. அதனாலதான் வந்து நிறைய கேரளா போற ட்ரெயின்ஸ் வந்து கோயம்புத்தூர் வழியா விடுறாங்க, ஓகேவா? கேப் நல்லா இருக்கிறதுனால ஹைவேஸும் சரி ரயில்வேக்கும் சரி அது நம்ம பாலக்காடு கேப் வழியா நம்ம கேரளாக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு தோதான ஒரு இயற்கை அமைப்பை நமக்கு கொடுத்துருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் கருணை பார்த்து கொடுத்துருக்கு போல. சரி, இப்ப போனா போங்கடா, நீங்க மலை ஏறாம நீங்க கேரளாக்குள்ள வர்றதுக்கு ஒரு வழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ மக்களே, நம்ம
இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி டுவர்ட்ஸ் மதுரை டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து இனி மேஜர் பிஸியான ஹைவேவா தான் இருக்கும். ஸோ மதுரையில வந்து நம்ம 2 பஸ் ஸ்டாண்டுமே கிராஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆரப்பாளையம், அதுக்கப்புறம் மாட்டுத்தாவணி. எனக்கு கரெக்டா தெரியல. நம்ம மதுரை கிராஸ் பண்ணும்போது சொல்றேன் எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம சொல்லவே வந்தாச்சுங்க. ஆரப்பாளையம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோவில் மாதிரியே கட்டியிருக்காங்க பாருங்களா ஆர்ச்சு. ஸோ நம்ம மேற்கு பகுதிகளில் இருக்கு தெரியுமா, மதுரையில இருந்து கோயம்புத்தூர், திண்டுக்கல், கொடைக்கானல் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து, கரூர் போற பஸ்ஸஸ், திண்டுக்கல் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஆரப்பாளையத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மற்ற எல்லா இடங்களுக்குமே வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம பஸ் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போகுமா என்னன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் போல. நம்ம தூங்கா நகரம் பாத்தீங்களா, எப்பவுமே பிஸியா இருக்கிற நகரங்கள்ல நம்ம மதுரை நகரமும் ஒண்ணு. ஸோ கொஞ்சம் நம்ம வைகை ஆத்துல மட்டும் கிளீன் பண்ணி தண்ணிய ஓடுற மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நாளா நானும் மதுரை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பார்ப்பேன் வைகையில கரை புரண்டு தண்ணி ஓடுமான்னு. பட் ஆனா இது வரைக்கும் என்னோட அந்த ஆசை வந்து நிறைவேறவே மாட்டேங்குது. மேபி இந்த வடகிழக்கு பருவமழை சீசன்ல டிராவல் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல மழை பெஞ்சு வைகை ஃபுல்லா தண்ணி ஓடுறத ஒரு டைமாவது நான் மதுரை கிராஸ் பண்ணும்போது வைகைய ஃபுல் கெப்பாசிட்டியோட பார்க்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை எனக்கு. பட் இன்னும் வந்து அது நிறைவேறாத ஆசையாவே இருக்கு. ஸோ நம்ம அழகரெல்லாம் ஆத்துல இடங்கிற இடத்த அப்ப கூட வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வைகை டேம்ல இருந்து தண்ணி விட்டுட்டு இருப்பாங்க போல. இப்ப வைகை டேமே வந்து காஞ்சு போகிற அளவுக்கு வந்து எல்நிலோ பூந்து விளையாடுது. சூப்பர் எல்நிலோன்னு வேற சொல்றாங்களா. அதனால வைகை டேம் வந்து 68 வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் வந்து லோ கெப்பாசிட்டி அளவுக்கு ட்ரை ஆயிருக்காங்க. கேட்கறக்கே வந்து மனசு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம மலை வளங்கள், இயற்கை வளங்கள், மரங்களை எல்லாம் நிறைய வளர்க்கணுங்க. அப்பதான் வந்து இயற்கை பாதுகாக்கப்படும். நம்ம இயற்கை பாதிப்புகள் எல்லாம் இருக்குல்ல, கால சூழ்நிலைகள்லாம் மாறிட்டு இருக்கு, தட்பவெட்ப சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்கு. அதுல இருந்தெல்லாம் காக்கணும்னா நம்ம இயற்கை வளங்களை ரொம்ப பாதுகாக்கணும். இதுக்கு மேல நம்ம விட்டோம்னா அவ்வளவுதான் போல. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட நேச்சர் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் சேர்ந்து அதுக்காக பாடுபடுவோம். ஓகேவா. ஸோ பேரலா வந்து இன்னொரு ஸ்லீப்பர் அண்ட் சீட்டர் பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பீச் கலர் பஸ், இந்த லைட் கிரீன் கலர் பஸ் நம்ம கொல்லம் டு ஹோசூருக்கும் விட்டா நல்லா இருக்கும். ரொம்ப நாளா இந்த பஸ்ஸே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அப்கிரேட் பண்ணா நல்லா இருக்கும். மக்கள் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் ஹால்ட் இருக்கும்னு நினைச்சேங்க. பட் ஹால்ட்டே இல்ல. அதனாலதான் வந்து ராஜபாளையத்திலேயே டின்னர் போட்டாங்க போல. சாப்பிட்டு ஏறி தூங்குங்கப்பா, அடுத்து அழுத்துனா நாங்க சேலம்ல கொஞ்ச நேரம் நிற்போம், அதுக்கப்புறம் நேரா ஹோசூர் அப்படிங்கிற ரேஞ்சில போயிட்டு இருக்காங்க. பட் நல்லதுதான், நமக்கும் வந்து டைம்ல போய் ரீச் ஆகலாம். நம்ம மதுரை தாண்டோன்னே பாத்தீங்களா எவ்வளவு ஆம்னி பஸ் நமக்கு பேர்ல போட்டி போட்டு போயிட்டு இருக்குன்னு. ஸோ நிறைய பஸ்ஸஸ் கிளம்பும் நைட் நேரம். உங்களுக்கு ஆம்னி பஸ்ஸஸ் பெங்களூருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு, இந்த மாதிரி முக்கியமான 2 சிட்டிஸ்க்கும் வந்து நிறைய பஸ்ஸஸ் தென் தமிழகத்திலிருந்து மற்ற எல்லா பார்ட்ஸ்ல இருந்து கிளம்புமா. அதனால போகும்போது அப்படியே போட்டியா தான் இருக்கும். அதுவும் நீங்க தர்மபுரி தாண்டி கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைனா வந்து ஆம்னி பஸ்ஸஸும் எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸுமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து காலங்காத்தால எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் வந்து கிராஸ் பண்ணும். அதே மாதிரி தான் வந்து நம்ம சென்னை சைடும் ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ பஸ்ஸஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். மக்களே, நாம மதுரை தாண்டி இப்போ சேலமே ரீச் ஆயாச்சு மக்களே. சேலம்ல ஒரு 10-15 மினிட்ஸாவது ஹால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சேலமையும் ஸ்கிப் பண்ணிடுவாங்களா என்ன தெரியல. ஸோ மக்களே, நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ சேலத்துக்கு அடுத்து நம்ம தோப்பூர் கனவா, அதுக்கப்புறம் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சூளகிரி, ஹோசூர் தான். ஸோ நம்ம சேலமோட ஐகானிக் டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க மக்களே. நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சுங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போகலீங்க, அழகா வந்து பைபாஸ் வழியாவே வந்துட்டாங்க. அடங்கொக்க மக்கா, ஏன் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. நான் அட்லீஸ்ட் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவாங்கன்னு நினைச்சேன். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் போகல. சேலம்லயாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் ஒரு கேப் கொடுங்கப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆஹா, கரெக்டுங்க, சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. நான் கூட போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல.
இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தானே போயிட்டு இருக்கோம். ஆமா, பஸ் ஸ்டாண்டு தான் கரெக்ட். ஸோ மக்கள் இங்க பாருங்க, நம்ம மதுரை மாதிரியே இன்னொரு தூங்கா நகரம்னு பார்த்தா அது சேலம் சொல்லலாம், மத்திய தமிழகத்துல. ஏன்னா இதுவும் வந்து ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப் பாத்தீங்களா. நம்ம பெங்களூர் போறதுக்கு, சென்னை போறதுக்கு, முக்கியமா கோயம்புத்தூர் சைடு இருந்தெல்லாம் இருந்து சென்னை போறாங்கன்னா இந்த வழியில சேலம் வந்துட்டு தான் போகணும். அதனால இதுவும் வந்து ஒரு மேஜர் ஹப். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு நாம இப்போ டுவர்ட்ஸ் தர்மபுரி கிளம்பியாச்சு. கீழே இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்டு. நம்ம ரொம்ப நேரம் நிப்பாங்கன்னு நினைச்சோம், போனாங்க, ஆள் ஏத்தி இறக்குனாங்க, உடனே கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. பரவாயில்லைங்க, நான் கூட வந்து அங்கங்க நிறுத்தி கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைச்சேன். அண்ணா ராஜபாளையத்து ஹால்ட்டுக்கு அப்புறம் சும்மா அழுத்தழுதுன்னு அழுத்தி போய்கிட்டே இருக்காரு. ஸோ ஆன் டைம் நாம ரீச் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். எத்தனை ஆம்னி பஸ்ஸஸ் பாருங்க நமக்கு பெறல. இங்கிருந்து ஃபுல்லா இனி வந்து பெங்களூர் போற பஸ்ஸஸ் தான். நம்ம சென்னை போற பஸ்ஸஸ் வந்து டைவர்ட் ஆயிருப்பாங்க டுவர்ட்ஸ் சென்னை ரூட்ல. இப்போ நாம டுவர்ட்ஸ் தர்மபுரி பெங்களூர் ஹோசூர் ஹைவேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ மக்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம ஹோசூர் ரீச் ஆகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லி மார்னிங்க நாம தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் தர்மபுரி டவுனுக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு எஸ்ஐடிசி பஸ்ஸஸ் எல்லாம் போகவே மாட்டாங்க. இப்போ நேஷனல் ஹைவே மேலேயே இருக்கிறனால புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போறாங்க. எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல தர்மபுரி மக்களுக்கெல்லாம். பஸ் ஸ்டாண்டும் வந்து செம்ம குவாலிட்டியா கட்டியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட பஸ் ஸ்டாண்டு கட்டுறதும் மெயின்டைன் பண்றதும் ரெண்டுமே வந்து பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நான் சொல்லணும்னா, நான் பார்த்த வரைக்கும் நான் கரூர் பஸ் ஸ்டாண்டையும் பார்த்தேன், நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்டையும் பார்த்தேன், தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்டையும் பார்த்தேன். மூணையும் கம்பேர் பண்ணும்போது தர்மபுரி பஸ் ஸ்டாண்டு தாங்க வின்னரு. அவ்வளோ கிளீனான மெயின்டெனன்ஸ், நம்ம கடைகள் எல்லாம் ஆப்ரேட் பண்ற விதம், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், பார்க்கிங் எல்லாமே வந்து டாப் நாச்சா தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. ஸோ இங்கே பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்க்கு டஃப் கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேசாம எல்லா புது பஸ் ஸ்டாண்டையும் பில்ட் ஆப்ரேட் மோட்ல கொடுத்துடலாம் போல. ஸோ தட் அவங்களே வந்து பில்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி லாபத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க தெரியுமா. பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர், பிஓடி மாடல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாடல்ல கொடுத்துடணும் போல் இருக்குங்க. அப்பதான் வந்து நம்மளோட ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேர்ல்டு கிளாஸ்க்கு வந்து உயர்வடையும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. இதுல நிறைய மாற்று கருத்து இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இருக்கும், ஏன்னா கருத்துகள் இருக்கும். ஏன் அப்ப கவர்மெண்ட் என்ன பிடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். பிரைவேட் தான் இதெல்லாம் பண்ண முடியுமா, அவங்க பண்றது ஏன் கவர்மெண்ட் பண்ண முடியாது, இப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்கருத்துக்கள் வரலாம். பட் இருந்தாலும் வந்து நான் என்ன பாக்குறேனோ, அஸ் அ பிளாகர், அஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் பார்த்ததுதான் சொல்ல முடியும். எதுவுமே வந்து நான் மாத்தி சொல்ல வேணா. நீங்களே வந்து தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது பாருங்க. அதே மாதிரி நாமக்கல் கரூர் பஸ் ஸ்டாண்டையும் பாருங்க. எது வந்து குவாலிட்டியாக இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சில மக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நான் பார்த்ததை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதே மாடல் வந்து மற்ற இடங்கள்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பா பதிவிடலாம். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஸோ கூச்சப்படாம கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்தலாம். ஓகேவா மக்களே? 5:45 ஆகுதுங்க. நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி பாலாஜி பவன்ல பிரேக் விட்டுருக்காங்க. டீ காஃபி பிரேக்.
இன்னும் நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் சூளகிரி, அதுக்கப்புறம் ஹொசூர் தான். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஹொசூர் போய் ரீச் ஆக வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம கிருஷ்ணகிரி டோல்கேட்டையும் தாண்டி டுவர்ட்ஸ் ஹோசூர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நல்லா விடிஞ்சிருச்சு. நல்லா செம்ம சூப்பரான ஒரு சில்லான மார்னிங்ல நாம டிராவல் பண்றோம். ஸோ நேத்து ஈவினிங் 5:30க்கு டே லைட்ல ஆரம்பிச்ச பயணம் ஓவர் நைட் ஜேர்னி முடிஞ்சு நாம மதுரை, சேலம் எல்லாம் கிராஸ் பண்ணி தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க வந்தாங்க. உள்ளுக்குள்ள ஹால்ட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ். மற்ற எந்த பஸ் ஸ்டாண்ட்லயுமே நிக்கல. நான் கூட வந்து மதுரை சேலம்ல எல்லாம் ஒரு 5-10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா ராஜபாளையம் டின்னர் பிரேக் அப்புறம் அழுத்துதான் அண்ணாச்சுமா தாறு மாதிரி தக்காளி சோறா எல்லா மெயின் சிட்டிஸையும் கிராஸ் பண்ணிட்டு மார்னிங் வந்து ரீச் ஆயாச்சு தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள. இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள், இது வந்து செம்ம பிஸியான ரூட்டு. நம்ம டோல்கேட்டை தாண்டிட்டாவே, கிருஷ்ணகிரி டோல்கேட்டை தாண்டிட்டாவே அவ்வளவுதான். செம்ம ஹெவி வெஹிக்கிள்ஸ், நிறைய கார்ஸ், ஜீப்ஸ், பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ்ன்னு ரோடே வந்து நம்ம நேஷனல் ஹைவேவே வந்து ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹோசூர் அவுட்டர்ல இருக்கிற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டிட்டு இருக்கோம். ஸோ ஹோசூரை சுத்தியுமே வந்து நிறைய மலைக்காடுகள் இருக்குங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மலைக்காடுகள் நிறைய இருக்கும். நிறைய யானைகள் கிராஸ் பண்ற ஏரியாஸ் எல்லாம் கூட இருக்கும். நீங்க இன்னும் வந்து ஹோசூர்ல இருந்து தேன்கனிக்கோட்டை போற ரூட்டு, தளி ரூட் எல்லாம் போங்களா, அவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இருந்தாலுமே வந்து அந்த பசுமை மாறாம அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடங்கள் இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே வந்து உங்களுக்கு கிளைமேட்டே வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். நிறைய கிரீன்ஸ் இருந்தா இதுதாங்க. அதுக்குதான் வந்து நம்ம பச்சை பசுமையா ஊற வச்சுக்கணும், நிறைய மரங்களை வளர்க்கணும். அதனால எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா உங்களுக்கு. நிறைய மரங்கள் இருக்கிற ரோட்ல டிராவல் பண்ணுங்க. வெயிலா இருக்கிற ஊர்ல கூட அங்க ஒரு 2-3 டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம நிறைய மரங்களை நம்ம மாநிலம் முழுவதும் வளர்த்து கேரளா மாதிரி ஆக்கணும். என்ன சொல்றீங்க? ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியப்படுற விஷயம்தான். எதுவும் வந்து முடியாதுன்னு நினைச்சாதான் முடியாது. நாம எல்லாரும் சேர்ந்து அது வந்து ஒரு சமூக நிகழ்வா நடத்தினோம்னா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து பண்ண முடியும். ஸோ மக்களே, இதே ஒரு அழகான பாசிட்டிவ் தாட்ஸோட நாம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இப்போ ஒரு ஷாப்பிங் மால் கட்டிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டாங்க. அழகுபடுத்துற வேலைகள் மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்களே, ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. வாங்க இறங்க ரெடி ஆகலாம். மக்களே, கரெக்டா 6:45க்கு நாம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ மக்களே, நம்ம தென்காசியிலிருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த எஸ்சிடிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.